வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 2வது பாடம் அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.3ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -2x ≥ 9 தீர்வை 1 x belongs to r. ஆர்னா என்ன? மெய்யெண்களாக எழுதணும். ரியல் நம்பரை எழுதணும். x belongs to z. zனா முழுக்கள் இன்டிஜராக எழுதணும். அதுக்கடுத்து x belongs to n. என்னன்னா இயல் எண், நேச்சுரல் எண்ணாக எழுதணும். சரியா? முதல்ல கொடுத்துருக்க அசமன்பாட்டை தீர்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொன்றா எழுதலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. -2x ≥ 9. இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது. முதல்ல மைனஸை கொண்டு பெருக்கிடுவோம். மைனஸை கொண்டு பெருக்கினாங்க என்ன வரும்? +2x. மைனஸை கொண்டு பெருக்கிறோம் அப்படின்னா கிரேட்டர்னா லெஸ்ஸனாக மாறும், லெஸ்ஸனா கிரேட்டர்னா மாறும். இங்கே என்ன இருக்குது? > இருக்குது. அப்போ மைனஸை கொண்டு பெருக்கும்போது <r = மாறிடும். +9 மைனஸை கொண்டு பெருக்கும்போது -9 மாறும். நமக்கு எக்ஸோட மதிப்பு வேணும். x <r -9/2 -9/2. சரி, இப்போ வந்து -9/2 நம்ம எதில் குறிச்சிடலாம்? ஒரு எண் கோட்டில் குறிச்சிடலாமா? நம்பர் லைன் பாருங்கள். நடுவில் 0, வலது பக்கம் இன்ஃபினிட்டி, இடது பக்கம் -∞. இப்போ பாருங்கள் -9/2. அப்போ -9/2னா என்ன? 9 2 கொண்டு வகுக்க போகிறோம். 9 2 கொண்டு வகுத்தோம்னா 4.5. அதானே? 4 2 8, மிச்சம் 1. 1 2 கொண்டு வகுக்க முடியாது, இங்கே புள்ளி வச்சுருவோம். 1 10 10, 10 I 2 10. அப்போது -9/2னா -4.5. இப்போ பாருங்கள் இது எங்கே இருக்கும்? -4.5 0க்கு இடது பக்கம் இருக்கும் இல்லையா? -1 -2 -3 -4 -5 -6 இப்படி போய்கிட்டே இருக்கும். -4.5 எதுக்கு நடுவில் இருக்கும்? -4க்கும் -5க்கும் நடுவில் இருக்கும். இதான் என்னது? -4.5, அதாவது -9/2. இப்போ பாருங்கள் இதை நம்ம முதல்ல என்னவா எழுதணும்? மெய்யெண்களாக எழுதணும் இல்லையா? x belongs to r. ஆர்னா என்ன? மெய்யெண்களாக எழுதணும். பாருங்கள் -∞ போய்கிட்டே இருக்கும். அதாவது -9/2 சிறியது அப்படின்னா சிறிய -∞ வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். -9/2 இதை வரும். இப்போ பாருங்கள் -9/2 வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா அங்கே <r = இருக்குது. அப்போது -9/2 வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன இது பண்ணணும்? க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இந்த -∞ வருமா? வராது. -∞ முன்னால் ஒரு நம்பர் இருக்கும், அது வரைக்கும் தான். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இதான் என்னது? நம்ம மெய்யெண்களை பயன்படுத்தி எழுதுறது. அதுக்கடுத்து பாருங்கள் ரெண்டாவது என்ன எழுதணும்? x belongs to z. zனா என்ன? முழுக்கள், முழு எண்கள். அதாவது எதை விட கம்மியாக இருக்கணும்? -9/2. -9/2னா -4.5 விட சிறிய முழுக்கள். அப்போ பாருங்க -4.5 இந்த இடத்துல இருக்குது. அப்போ சிறிய எண்ணை நம்ம இடது பக்கம் வரணும். இடது பக்கம் வந்தோன்னா முதல்ல என்ன இருக்குது? -5 இருக்குது. இதை விட்டு இன்னும் இடது பக்கம் வந்தோம்னா என்ன வரும்? -6 வரும். அதுக்கடுத்து இன்னும் இடது பக்கம் வந்தோம்னா என்ன வரும்? -7 வரும், எக்ஸட்ரா. இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இதான் என்னது? நமக்கு தேவையான முழுக்கள். -5 -6 -7 -2 அப்படியே குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து மூணாவது பாருங்கள். மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? x belongs to n. என்னன்னா என்ன? இயல் எண்கள். இயல் எண்கள் வந்து எதில் ஆரம்பிக்கும்? 1ல் ஆரம்பிக்கும். +1 +2 +3 +4 போய்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே ப்ளஸில் இருக்கா? இல்லை. இங்கே இருக்கிறது வந்து என்னது? மைனஸ், குறை எண். அப்போது இதுக்கு என்ன இருக்காது? இயல் எண்கள் இல்லை. இயல் எண்கள் இல்லை. இயல் எண்கள் இல்லை. அல்லது எப்படி எழுதலாம்? தீர்வு இல்லைன்னு கூட நம்ம எழுதலாம். இதற்கு தீர்வு இல்லை. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.